இது ரமதான் டே 2 மினி விளாக். சகருக்கு எப்பயுமே எங்கள் வீட்டில் அந்த வீடியோ காலை 3 மணிக்கு எந்திரிச்சு சமைச்சா தான். அப்போ தான் நல்லா சாப்பிட்ட மாதிரி ஃபீல் இருக்கும். ஆனால் நைட்லேயே ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுருவோம். காலையில் எந்திரிச்சு தாளிக்கிறது மட்டும்தான் வேலையாக இருக்கும். அப்படி இன்னைக்கு சிக்கன் கிரேவியும் சப்பாத்தியும் போட போகிறேன். அது கூடவே ஒரு ட்ரிங்க் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். பழம், ஊற வச்ச நட்ஸு, டேட்ஸு, அது கூடவே கொஞ்சம் பால் ஊற்றி மில்க் ஷேக் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. சுகர் எதுவும் எக்ஸ்ட்ரா கிடையாது, அந்த டேட்ஸோட சுகர் தான். இந்த மில்க் ஷேக் குடிச்சோன்னா அந்த ஹோல் டே டயர்ட் ஆகாமல் நல்லா வேலை பார்க்க முடியும். அதனால தான் ஈவன் மாவு பிசைஞ்சு வைக்கிறது கூட நைட்டே பண்ணிட்டேன். சப்பாத்தி மட்டும் காலையில் எந்திரிச்சு போட்டிருக்கேன். ஜராரோட லஞ்ச் பாக்ஸுக்கு சகருக்கு என்ன சமைக்கிறேனோ அதே தான் வச்சு கொடுத்துட்ருக்கேன். அதனால தான் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் எதுவும் போடுறதில்ல. வீடியோ காலம் தானே சமைக்கிறேன், அதனால அவனுக்கும் சேர்த்தே சமைச்சிருவேன். ஒரே தான் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிடலாம். நமக்கும் கொஞ்சம் வேலை குறைஞ்ச மாதிரி இருக்கும்ல. அதனால சகருக்கு நாங்கள் அந்த மல்டிகிரெயின் ஆட்டால பண்ண சப்பாத்தி, சிக்கன் கிரேவியை சேர்த்து சாப்பிட்டுட்டு அந்த ட்ரிங்கையும் குடிச்சு முடிச்சாச்சு. காலையில் பசங்க எந்திரிக்கவும் அவங்களுக்கும் அதே ட்ரிங்கை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி கொடுத்தேன். லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. இன்னைக்கு இஃப்தாருக்கு சமைக்கிற வேலை இல்லை. ஏன்னா ஹெவன்ஸ் பார்க் ரெஸ்டாரண்ட்டில் இஃப்தார் பேக் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஷூட்டுக்காக போயிருந்தோம். ஸோ அந்த ஷூட்டை முடிச்சுட்டு அங்கேயே நோன்பு திறந்துட்டு கிளம்பியாச்சு. இந்த இஃப்தார் பேக் என்ன ப்ரைஸ் என்னெல்லாம் இருந்துச்சுன்றதை தனியாக ஒரு வீடியோ போடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த மினி விலாகில் பார்க்கலாம்.